பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 15, 16, 17 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா 326 வாக்குகள் மொத்தம் தேவைப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்தில் 278 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. 230 வாக்குகள் எதிராக பதிவாயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மசோதா தோல்வி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொகுதி வரையறை மசோதாவோட சேர்த்து இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அந்த மசோதா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால 2 மசோதாவுமே கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது சேர்த்து அறிமுகப்படுத்தினால ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் தனியாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆதரவு எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. பட் வேணும்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மசோதாவோட சேர்த்து இதை கொண்டு வந்ததுனால ஒரு அரசியல் காரணமாக இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த மசோதா ஆட்டோமேட்டிக்காக தோல்வி ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது 850 அந்த தொகுதியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இது மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தென் மாநிலங்கள்லாம் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு, சுகாதாரம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் சார்ந்த ஒரு நிலையை எட்டிட்டாங்க. ஆனால் வட மாநிலங்கள் இன்னும் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு, அந்த சுகாதாரம் சார்ந்து இன்னும் முன்னேற்ற நிலையை எட்டலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, அவங்களுக்கு மக்களவைக்கான இடம் கூடுது. அது போக அந்த வாக்களித்து மாநிலங்களவைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கையும் கூடும். அப்போ ஒரு மசோதா வட மாநிலங்கள் நினச்சா ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறிடும், தென் மாநிலங்கள் நினச்சா நிறைவேற முடியாது. சரிங்களா? அவங்க எடுக்கிறதா ஃபைனல் முடிவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மசோதா. ஆனால் இது இப்போது தோல்வி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? மொத்தம் 278 வாக்குகள் தான் ஆதரவாக விழுந்திருக்கு. இதுதான் விஷயம்ப்பா. சரிங்களா? அதை சேர்த்து கொண்டு வந்ததுனால இந்த விஷயம் அதாவது 33 இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடு இதோட சேர்த்து கொண்டு வந்ததுனால அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. பட் தனியாக வரும்போது அது சக்ஸஸ் ஆயிரும். ஓகே, அது அரசியல். சரிங்களா? அது அரசியல் சார்ந்து பேசினா நிறையா பேசலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். அது 106வது சட்ட திருத்த மசோதா, அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெல்லி டேராடூன், சரிங்களா, உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் இடையே பொருளாதார வழித்தடம் புதுசாக அமைச்சிருக்காங்க. மொத்தம் 213 கிலோமீட்டர் டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு பொருளாதார வழித்தடம் அதிநவீன அம்சங்களுடன் ரூபாய் 12,000 கோடிக்கு மேற்பட்ட செலவில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக் காரிடர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் அதாவது வனவியல் விலங்குகளோட பாதுகாப்பு ப்ளஸ் அதோட நடமாட்டத்தை உறுதி செய்கிறதுக்கு 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலவே பாலம் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது கீழே வண்டிகள் போகாமல், வாகனங்கள் போகாமல் பாலங்கள்லேயே செல்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த பொருளாதார வழித்தடம் இப்போ ரீசெண்டாக எங்கே கொண்டு வந்தாங்கன்னா டெல்லி டு டேராடூன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1891 ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம். அவரோட 135வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த ஆண்டு. சரிங்களா? 2026 அம்பேத்கரோட 135வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. சமத்துவ நாள். சரிங்களா? தேசிய சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்படுதுப்பா. கனடாவோட பிரதமர் பேர் மார்க் கார்னி. அவர் லிபரல் கட்சி, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பேடிஎம் அப்படின்றது 197 கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட சேர்ந்ததாக பேடிஎம். இந்த பேடிஎம் நிறுவனத்தோட பங்கு 50.3% உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அந்த பங்கை வாங்கியிருக்காங்க. அப்போ இந்தியாவோட ஃபுல் கம்பெனியாக இது சேஞ்ச் ஆகிருக்கு. கடந்த மாத இறுதியில் வெளியான புள்ளி விவரங்களின்படி நிறுவனத்தின் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 50.3% உயர்ந்துள்ளனர். ஓகே, இது கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக பேடிஎம் நிறுவனத்தோட உள்நாட்டு முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை எத்தனை பங்குகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 50.3 பங்குகள். அடுத்து 16ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பாருங்கள். அதுதான் இந்த நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு சார்ந்து சொல்லியிருக்காங்க. பட் கேன்சல் ஆயிடுச்சு.
பீகாரோட முதல்வராக இவ்வளோ நாள் சரிங்களா, அதாவது தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பதவி வகிச்சார். இப்போ வந்து பீகாரோட முதலமைச்சர் மாறியிருக்காரு. யார் அப்படின்னா சாம்ராட் சௌத்ரி சரிங்களாப்பா. இனிமேல் பீகாரோட முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி. பாஜகவோட முதல்வர், அதாவது பீகார் மாநிலத்தோட முதல் பாஜக முதல்வர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. 20 வருஷங்களாக ஆண்டுட்டு இருந்த நிதிஷ்குமாருக்கு பதில் இப்போ சாம்ராட் சௌத்ரி வந்திருக்காரு. ரைட். சென்னையில் மா அரங்கநாதன் இலக்கிய விருது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இலக்கிய விருது வந்துட்டு 2018ஆம் ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த மா அரங்கநாதன் இலக்கிய விருது இந்த ஆண்டு 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா கி விட்டால் ராவ் அப்படின்றவருக்கும் அம்ஷன் குமார் அப்படின்றவருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த அரங்கநாதன் இலக்கிய விருது. பார்த்துக்கோங்கப்பா சரிங்களா. ரைட். 3 இலக்கிய அமைப்புகள் சேர்ந்து இந்த விருது வழங்குறாங்க. 2018ஆம் ஆண்டுலேருந்து கொடுக்கப்பட்டு வருது. சரியா, அது 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டல் ராவ், இன்னொன்று அம்ஷன் குமார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ பவரோட மொத்தம் 5 நாடுகள் இருக்குது. கூடுதல் வீட்டோ பவர் கொடுத்து இன்னும் கூடுதல் நாடுகளை உள்ளே இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இந்த வீட்டோ பவரோடு இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னா 5 நாடுகள்: அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, சீனா. இந்த 5 நாடுகள் தான் ஐநாவில் வீட்டோ பவரோட நிரந்தர நாடுகளாக இருக்காங்க. கூடுதலாக 10 நாடுகள் உறுப்பினராக வீட்டோ பவர் இல்லாமல் இருக்காங்க. அப்போ இந்த 5 நாடுகள்ன்றதை கூடுதல் நாடுகளாக இன்க்ரீஸ் பண்ணணும், உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஐநாக்கு இந்தியா சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நாடுகள் வீட்டோ பவரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 5 நாடுகள்: அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சீனா, ஃப்ரான்ஸு. உறுப்பினர், அதாவது உறுப்பினராக ஐநா அந்த சபையில் உறுப்பினராக ப்ளஸ் அது போக வீட்டோ பவர் இல்லாத தற்காலிக உறுப்பினர், வீட்டோ பவர் இல்லாத தற்காலிக உறுப்பினராக 10 நாடுகள் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டோ பவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ரைட். எத்தனை நாடுகள் வீட்டோ பவரோடு இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். விக்டர் அக்செல்சன் சரிங்களா. விக்டர் அக்செல்சன் அப்படின்ற ஒரு பேட்மிண்டன் வீரர், டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஓய்வு பெற்றிருக்காரு. ஸோ அந்த ஓய்வு பெற்றது சார்ந்து கேட்கலாம் சரிங்களா. அப்போ விக்டர் அக்செல்சன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர், டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்து சர்க்கரை உற்பத்தி அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7.7% நம்ம இந்தியா நாட்டோட சர்க்கரை உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. சர்க்கரை உற்பத்தியில் முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது எதுனா மகாராஷ்டிரா, 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 3வது இடத்துல கர்நாடகா. ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு டேட்டா 2026 படி. ஏன்னா புக்கில் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கும், ஆனால் 2026 படி சேஞ்ச் ஆயிடுச்சு. மகாராஷ்டிரா தான் சர்க்கரை உற்பத்தியில் முதல் மாநிலம், 2வது மாநிலம் உத்தரப்பிரதேசம், 3வது மாநிலம் கர்நாடகா. சரிங்களா, இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். வேற 17ஆம் தேதி நியூஸ் பேப்பர். அதான் எலெக்ஷன் முடிகிற வரை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 3 நாளைக்கே சேர்ந்து 10 நிமிஷம் தான் வருது. ஒரு நாளுக்கே வந்து 12 நிமிஷம் வரும். சரி, ரைட், ஓகே. நியூஸ் எதுவும் இல்லைப்பா. ஊக்க மருந்துக்கு வந்துட்டு புதுசாக குற்றவியல் சட்டம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து பயன்படுத்தினா அதுக்கு எதிராக குற்றவியல் சட்டமே ஒன்று ஏற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது முக்கியம். நம்ம பார்த்தோம்ல, கல்பாகத்தில் வேக ஈநுலை அது 500 மெகாவாட் உற்பத்தி திறனை உற்பத்தி செஞ்சு சாதனை பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக. 2வது கட்டமாக என்ன செய்ய போகிறாங்கன்னா அணு உலையில் புளூட்டோனியம் பயன்படுத்தும் முறையை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா, அந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில். அடுத்து 3வது கட்டமாக தோரியம் யுரேனியம் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. முதல் கட்டமாக 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய வேக ஈநுலை சக்ஸஸ் பண்ணிடுச்சு. 2வது கட்டமாக புளூட்டோனியம் பயன்படுத்த போகிறாங்க. 3வது கட்டமாக தோரியம் யுரேனியம், இது ரெண்டும் பயன்படுத்த போகிறாங்க. சரியா, ரைட். அடுத்தது
இந்த ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெஞ்சு ஓப்பன் பரிசு தொகை 670 கோடி அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடத்துவாங்கல்ல, பாரிஸில் ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடைபெறும். அதில் வந்து ஒற்றையர் பிரிவில் ஜெயிக்கிறவங்களுக்கு 30.71 கோடியும், செமிஃபைனல் வரையும் வரக்கூடியவங்களுக்கு 8.22 கோடியும் கொடுக்கறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது போக தனித்தனியாக ரெட்டை இதில் ஜெயிக்கிறவங்க, சரிங்களா, அவங்களுக்குலாம் தனித்தனி அமௌண்ட் போட்டிருக்காங்க. பட் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 670 கோடி பரிசு தொகை கிடைக்கிது எல்லாத்துக்கும் சேர்த்து. சரியா? இப்போ இந்த போட்டியில் இப்போ ரீசெண்டாக ஸ்பெயினோட கார்லஸ் ஆல்கரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட கோகோ கோஃப் இவங்கெல்லாம் வந்து நடப்பு சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த திருத்த மசோதா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த வர நியூஸ் பேப்பரில் அதை ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. நன்றி.